ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸ் வச்சு ரொம்ப சிம்பிளான சூப்பரான பிரியாணி எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட அரை தப்பை எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது 1/2 அன் ஹவர்லேருந்து 3/4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். அடுத்தது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு, அன்னாசிப்பூ இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கீராமல் முழுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் 1 சேர்க்குறேன், நீங்கள் 2 வேணால் சேர்த்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 3ஐயும் சேர்த்து அரைச்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்க்குறேன். 1/4 கப்பு அளவுக்கு கொத்தமல்லி, 1/4 கப் அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வைக்கிற கிரேவியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மசாலாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவி நல்லா கொஞ்சம் நேரம் அடுப்பில் சிம்மில்லையே இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசி நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 2 டைம் நல்லா கழனி பிடிச்சி எடுத்துகிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு பக்கம் உரமாக இருக்கட்டும். இப்போ கிரேவி நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் கழுவி வச்சுருக்கிறதோடு சேர்த்து நான் இப்போ 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கோங்க. இப்போ சிக்கனை மட்டும் நல்லா நம்ம விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பிரியாணியை தம் போட போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சிக்கனை மட்டும் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. ஆல்ரெடி சிக்கன்லேயே தண்ணி விடும். அதனால் இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரிசியை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை ஃபுல்லாக இதில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி ஊறி இருக்கிறதுனால அரிசி உடஞ்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு அரிசியும் தண்ணியும் ஈவனாக வர மாதிரி அடுப்புலையே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. தண்ணி அரிசியோட அளவுக்கு ஈவனாக தண்ணி ஃபுல்லாக இஞ்சிட்டு அரிசி மேலே தெரிகிற அந்த பதம் வரைக்கும் இருக்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இஞ்சிரும். பாருங்கள், இப்போ நீங்கள் கிளறி பார்த்தீங்கன்னா அரிசி நல்லாவே தெரியும் தண்ணி இஞ்சி போயிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும். 10 மினிட்ஸ்க்கு தம் போடுற மாதிரி அதுவே ஃபுல்லாக இஞ்சி எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான கமன்னு சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஹோட்டலில் பிரியாணி ட்ரை பண்ணவே மாட்டீங்க. வீட்லேயே அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணி எப்பயுமே கரண்டியை வச்சு கிளறாமல் அடிப்பகுதியோட வச்சு கிளறுங்க. பாருங்கள், சாப்பாடும் நல்லா வெந்திருக்கு. ஒரு அரிசி கூட உடையாமல் நல்லா முழுசாக ரொம்பவே நல்லா வந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபேமிலிக்கு இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முட்டை சிக்கன் குழம்பு பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.